இந்த பிள்ளைங்களால போனா இந்தியா T20 வேர்ல்டு கப் படிக்கிறது எவனாலே தட்டிக்கவே முடியாதுடா. நீங்க ஒரு மாதிரி ஃபன்னா பார்க்கலாம். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓப்பனிங் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா தரமான ஓப்பனிங் பேரு. 6 ஓவர் ஒரு 70 ரன் சாலிட்டு அடிப்பாங்க. இவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தன ஃபார்ம் ஆனா கூட இஷான் கிஷன் ரெடியா இருக்கிற பேட்டை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தனாக்கா சீல்டு ஓப்பனரா ஒரு டோர்னமெண்ட் ஆட போறாரு. ICC டோர்னமெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. இதுதான் ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. நெக்ஸ்ட் 1 டவுன்ல திலக் வர்மா. நான் மாதிரியான பிளேயர் 1 டவுன்ல திலக் வர்மா செம்மையா ஆடுவார். நெக்ஸ்ட் 2 டவுன்ல சூரியகுமார் யாதவ். தலைவன் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ரொம்ப அடிமட்ட ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கான கப்பு ஆப்ல போய் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்பர் 5ல ஹார்திக் பாண்டியா 13 இறக்கி விட்றேன். பாயம் கூட நொறுக்கு நான் இருக்கிற ஃபார்ம்ல. நீ நான் அவளை பார்த்தா எனக்கு எப்படி நான் தோணுது, நான் கொஞ்சம் பைத்தியங்க அப்படின்ற மாதிரி அடியை தூக்கி போட்டு நான் திரும்பவும் சொல்றேன். ஹார்திக் பாண்டியா தான் கீ ஃபேக்டர். நீங்க கேப்டன் யார் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனா கப் அடிக்கணும்னா அதுக்கு ஹார்திக் தான் தேவை. நம்பர் 6ல சிவம் தூபே. வேணும்னா ஒரு 2 ஓவர் போடுவாரு. பேட்டிங்கையும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாருன்னா நான் நினைக்கிறேன். அவரு டெஃபினட்டா ஆடதான் போறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் மேல. நம்பர் 7 ரிங்கு சிங். இவர் ஆடணுமா இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வேணும், வாஷிங்டன் சுந்தர் ஆடலாமா? ஆனா எனக்கு பினிஷிங் நல்லா ஸ்ட்ரென்த் வேணும்னா நீங்க ரிங்கு சிங்கை தான் நீங்க ஆட வச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நம்பர் 7ல ரிங்கு சிங் அவர் தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். நம்பர் 8 வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல். தலைவன் கீ ஃபேக்டர். ஹார்திக் பாண்டியா மாதிரியும் திடீர்னு ஒரு 3 விக்கெட் போச்சுன்னா மேலே இறங்கி செம்மையா கேமை மேலே எடுத்துட்டு போவாரு. அதுக்கு பவுலிங்கும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அக்ஷர் பட்டேல் கீ ஃபேக்டராக இருப்பார் நான் நினைக்கிறேன். நம்பர் 9ல ஹர்ஷ்தீப் சிங். தலைவன் ஒயிட் மட்டும் போடாமல் இருந்தால் சரி, சில டைம் நான் அவரோட ஃப்ளோ வருஷம் மாதிரி ஆயிடுறா. அப்புறம் 10ல ஜஸ்பிரீத் பும்ரா. இவர் எல்லாமே எப்படிங்க தலைவன் வந்தாக்கா 4 ஓவர் அவர் கையில தான். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. பும்ராக்கே டஃப் கொடுக்குறான் தலைவன். இப்போ வருண் சக்கரவர்த்தியை பார்த்தா லைட்டா பொறாமையா இருக்குங்க. என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியல அந்த பவுலரு. டீம்ல இந்த 2 பவுலர்லாங்க ரொம்ப கீ. ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி. என்னமா பவுலிங் போடுறாங்க. சூரியகுமார் யாதவ் சார் உங்களை மாதிரி யாருக்குமே கிடைக்காது சார் இந்த மாதிரி பவுலர்லாம். அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் நான் சொன்ன பிளேயிங் ஆன். ஸோ கடைசியாக ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியம், சிவம் தூபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, அருண் சக்கரவர்த்தி. இந்த டீமோட போனால் கண்டிப்பா வேர்ல்டு கப்பு நமக்கு தான் எடுத்து பாகையில் போட்டு வந்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் என்ன கேப்டன் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். இல்லைப்பா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும், குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு ஆள பிளேயிங் ஆளும் ஆட வைக்கணும் அப்படின்னு நினைச்சினாக்கா இன்னும் சிவம் தூபே ஆர் ரிங்கு சிங் 2 பேர்ல யாராவது ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு நீங்க ஆட வைக்கணும். திரும்பவும் அந்த இதே போய் நிற்பாங்க. சிவம் தூபே ஒரு 2 ஓவர் போடுவாரு, அதனால அவரையும் ஆட வைக்கலாம். அப்போ ரிங்கு சிங்கை டிராப் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்றது. ஹார்திக் பாண்டியாவை நம்பர் 5ல இறக்குறீங்க. ஸோ அவர் ஃபினிஷராக இப்போ தெரில எனக்கு. நம்பர் 5ல திடீர்னு 13வது ஓவர் வராது. அந்த கடைசி 2 ஓவரில் இறங்கி 6 அடிக்கணும். அது சிவந்துவை மட்டும் நீங்கள் நம்பி போவீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால அந்த இடத்துல ரிங்கு சிங் இருந்தால் செமையாக இருக்கும். ஜித்தேஷ் சர்மான்னு ஒருத்தர் நல்லா தான் போயிட்டுமா, அவனை எதுக்கு தூக்கணுங்கன்னு என்னன்னு தெரில. அப்புறம் மீதி என்ன தோணுனா வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் வரைக்கும் பிளேயிங் அவ்வளோ சான்ஸே இல்லாமல் நினைக்கிறேன். ஹர்ஷித் ராணா, ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு. திடீர்னு ஹர்ஷதீப் சிங் இப்போ ஆட வைப்பாங்க. அப்பெல்லாம் மட்டும் பண்ணிடாதீங்க டாடி. ஹர்ஷ்தீப் சிங் செம்ம பவுலர்ரா. ஒரு மேட்ச் தானே அப்படி வழி போடுவோம், அதுக்காகலாம் அவனை தூக்கி போட்டுறாதீங்கடா. அவ்வளோதான் காய்ச்சி, இதுதான் ஹாவிஸ் ஃபன்னி வீடியோஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணுறது. பிளேயிங் 11 இதை வச்சு பர்ஃபெக்டாக போனால் எனக்கு தெரிஞ்சு கப்பு நமக்கு தான். அப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தால் ஆனால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க மக்களே. நெக்ஸ்ட் see you in the next video.